கர்த்தர் எதுல மகிமைப்படுவார், எதுல மகிமைப்பட மாட்டார் என்று அவர் முந்தி தம்முடைய ஜனங்களுக்கு கட்டளையிடுகிறார். வேத பிரமாணத்திற்கு கட்டளைகளை கவனியாமல் நம்முடைய மனதிற்கு தோன்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் என்று நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு எண்ணிக்கொள்ளக்கூடாது. வேதாமத்தின் தேவனை நீங்களும் நானும் எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தருடைய கட்டளையின்படி அந்த சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, கொடூரமா இருந்தாலும் சரி, அசிங்கமா இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையில கர்த்தருடைய கட்டளையை செவி கொடுத்து கேட்டு அதுல நிலைத்திருக்கிறவனுடைய வாழ்வில் அந்த ஒரு சுச்சுவேஷன்ல கர்த்தர் தம்மை எப்படி மகிமைப்படுத்திக் கொள்வேன் என்று சொல்வது உண்டு. தம்மை மகிமைப்படுத்திக் கொள்கிற விதத்தை அவர் தம்முடைய கட்டளையை கவனிக்கிற விசுவாசிக்கு எப்போதும் சொல்வது உண்டு. முதலாவது கர்த்தர் கொடுத்த கட்டளை என்ன? 2 வசனம் 1.